ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அபர்ணா. இந்த vlogக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஈவினிங் டு நைட் வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறத ஒரு vlog-ஆ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஈவினிங் டைம்ல வந்து மோஸ்ட்லி நாங்க வந்து இங்கதான் உட்காந்துப்போம். நான் கொஞ்சம் கல் வந்து விளையாட கொடுத்துருவேன். இங்கிருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரும். அதுதான் உங்களோட விளையாட்டு. ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியாது. இங்க பாரு, பின்னாடி பறக்கும். ஐ திங்க் வந்து இன்னைக்கு கிளாஸ் உடைச்சிருவா அப்படின்னு நினைக்கிறேன். உடைச்சதுன்னா அவ்வளவுதான், 1.5 லட்சம் ரூபா போயிடும். சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி கல்லு கிடைக்கிறது பயங்கர கஷ்டமா இருக்கும். அந்த கிடைக்கிற கல்ல விளையாண்டே வந்து இந்த மாதிரி ஷேப்ல பண்ணி வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு டென்னிஸ் கல்லுக்காக வந்து யாராவது அப்பெல்லாம் போடுவாங்க. நம்ம போடுறவங்க வீட்டுல இருந்து மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ரோட் சைடு போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அது யார் வச்சிருக்காங்களோ அவங்க பெரிய ஆள் ஸ்கூல்ல. அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் உண்டானா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. மம்மி உனக்கு விளையாண்டு காமிக்கிறேன். எங்க பாரு இதெல்லாம் உனக்கு தெரியும். இரு காமிக்கிறேன். பாரு 1. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக, லைக் பண்ணதுக்காக, கமெண்ட் பண்ணதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து எதுக்கு குழந்தைய மண்ணில் விளையாட விடுவீங்க அந்த மாதிரி எல்லாம் நினைப்பீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சேஃபா இருக்கு. குழந்தைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் விளையாட விடுறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா குழந்தைங்களும் வந்து அந்த வயசுல அனுபவிக்க வேண்டியது அந்த வயசுல அனுபவிக்கணும். அப்பதான் அது குழந்தைங்க. இந்த செடி பத்தியெல்லாம் விசாரிச்சுட்டேன். பால் இல்லை, அதனாலதான் நான் பறிக்க விடுறேன். அண்ட் பாப்பாவை பொறுத்த அளவுக்குமே அவங்க வந்து ரொம்ப வந்து சோஷியலைஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்கும் பயங்கரமாக ஆப்போசிட் பாப்பா. ஆனால் அதுவே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ எங்களால் இல்லைனாலும் பாப்பாவனாலேயே நாங்கள் வந்து நிறைய நெய்பர்ஸ்ட்டை வந்து பயங்கரமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு அவள் தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. அண்ட் வந்து இப்போ பாருங்கள், பாப்பா வந்து பக்கத்து வீட்டு பாப்பாவை வந்து ஹாய்ன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் வந்து இப்போ விளையாட போயிடுவாங்க. இங்கே வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனாலே எல்லா குழந்தைங்களும் வெளியே வந்து விளையாண்டுருப்பாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து விளையாட கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது. ப்ளே ஏரியாலையும் குழந்தைங்க வந்து விளையாண்டுக்கலாம். ஸோ வந்துட்டு பாப்பாவும் நான் வந்து ஈவினிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கூட விளையாட விட்டுருவேன். ஸோ ஜஸ்ட் வாக்கர்லையாச்சும் போனால் அவங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் நானுமே இந்த மாதிரி பாப்பாவை விளையாட விட்டுட்டு தான் வந்து வெளியே இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். ஈவினிங்னாலே அப்படி தான் போகும். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ விளையாட போயிட்டாங்கன்னா வந்து அவங்க கூடயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களே வீட்டுக்கு போனாலும் இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பாங்க. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே பாப்பாவோட. இங்கே வந்து எல்லாருமே ஒரு 7 o'clockலாம் டின்னர் முடிச்சிருவாங்க. ஒரு 7 o'clock முன்னாடியே வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 o'clock 7:30க்கெலாம் தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்லியாக தூங்குறவங்க. நம்ம வந்து 7:30க்கு தான் என் ஹஸ்பண்டே வருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டின்னரே ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னால் அது வரைக்கும் வந்து பாப்பா வச்சுட்டு டின்னரும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படி தான் போகும். இப்போ பாருங்கள், இந்த கிராப் வந்து வண்டி இருக்குது. இங்கே ஃபுட் டெலிவரி வந்து அந்த வண்டியில் தான் நடக்கும். ஸோ அந்த வண்டியை பார்த்துட்டு பயங்கர ஆளுக்கு அந்த வண்டினால இல்லை, அந்த வண்டியில் அவங்க போட்டிருக்க ஹெல்மெட் பார்த்தா பயம், கூலிங் கிளாஸ் பார்த்தா ஆளுக்கு பயம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லா குழந்தைங்களும் விளையாட முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. விளையாடுறியா? மம்மி வாசல்லாம் கூட்டி விடுறேன். அது முடிச்சுட்டு பாப்பாவை எப்போவுமே இந்த டைமில் தான் நான் நடக்க வச்சுட்ருப்பேன். அதுக்கு வந்துட்டு நான் இந்த ப்ளூ கலர் வாக்கர் யூஸ் பண்ணவே மாட்டேன் நடக்க வைக்கணும். அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் இன்னொரு வாக்கர் காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்து புஷ் வாக்கர் டைப் வாங்குங்க. உங்களால் ஒன்று தான் வாங்க முடியும்னு சொன்னால் நீங்கள் ஷோராக வந்து அந்த மாதிரி புஷ் வாக்கர் வாங்குறது தான் நல்ல சஜஷனாக இருக்கும். அண்ட் உங்களால் வந்து ஃபேன்சி டைப்பாக இப்படியும் வாங்கணும், எனக்கு குழந்தைக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, எங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து இந்த மாதிரி வாக்கர்ஸில் வந்து குழந்தைங்க அதிகமாக பழகுறாங்க, நல்லா க்ரிப் பண்ணி பிடிக்க பழகுறாங்க, நடக்க பழகுறாங்க. இதை பார்க்குற நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன வாக்கர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட சஜஷன் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் புரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் வந்து எங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அம்மான்னு சொல்லுவேன் இந்த மாதிரி டைமில். ஏன்னா ஹஸ்பண்ட் ஈவினிங் தான் வருவாங்க. அப்படிங்கும்போது அம்மா தான் வந்துட்டு கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஈவன் அவங்களுக்கு வேலையில் இருந்தாலுமே அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பொண்ணு என்ன பண்ணுறாளோ, குழந்தைய வச்சுட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கால் பண்ணுறது அம்மா மட்டும்தான். பாப்பாவை நல்லா வாஷ் பண்ணி அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சரி பால் கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து ஆளுக்கு தூக்கம் வருது, தூங்க மாட்டேங்கிறா. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்கள் வந்து குழந்தைய தொட்டில் தூங்க வைப்பீங்களா, இல்லை வந்து அப்படியே பெட்டில் தூங்க வச்சுருவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இப்படியே தான் தூங்க வைப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நானும் தொட்டில் தான் தூங்க வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப நேரம் ஆட்ட வேண்டியதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் பாப்பாவுக்கு ஒரு 8 months இருக்கும்போது ஒரு ஃபீவர் வந்துச்சு. அந்த ஃபீவர் டைமில் வந்து தோளில் படுத்து அப்படியே தூங்கிட்டா. ஸோ அந்த டைமை நான் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் 9th monthல இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு. தொட்டில் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மேலே ஹேங்கிங்ஸ் எல்லாம் இல்லைங்கிறனால செப்பரேட்டாக நம்ம ஒன்று வாங்கணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் நான் என்ன பண்ணால் ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டு அப்படியே தோல்லையே தூங்க வச்சேன். ஸோ அப்படியே பழகிட்டாங்க பாப்பா. இப்போ வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தட்டி கொடுத்தா தோல்லையே தூங்கிடுவாங்க. ஸோ பெட்டில் படுக்க வச்சுக்கலாம். பாப்பா இப்படி தான் பால் குடிக்கிற டைமில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அதுவும் நகம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே கீறி வச்சுடுவாங்க. அதனாலேயே 1 வீக் ஒன்ஸ் கட் பண்ணாலுமே அது எப்படி தான் திரும்ப நகம் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. தென் வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிருந்தேன். ஆள் தூங்குற மாதிரியே இல்லை. சரி ஓகே, அவளை வந்து தூங்க வைக்கிறத விட்டுட்டு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு இறங்கிட்டேன். வேலை செஞ்சாலும் இல்லைனாலும் வந்து பாப்பாவை பொறுத்தளவுக்கு அவள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து அவள் கூட இருக்கோம், நாம் வந்து அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம அவங்கள காமிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அவளுக்கு டென்ஷன் ஆகிடும், அப்புறம் வந்து அழுக தொடங்கிடுவா. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அப்புறம் பார்த்தா அப்படியே தூங்கிட்டா குழந்தை. சரின்னு கொண்டு போய் மேலே படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ தான் பார்த்தா கொசு வந்து 2 இடத்துல கடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த மதர் ஸ்பேஸோட இந்த க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீங்கிறனால இது நம்ம பயப்படவும் வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீடு இப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு நான் வந்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். இப்படி தான் போச்சு. அண்ட் ஹஸ்பண்டும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாரு. இன்றைக்கி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெளியே போகலாமாப்பா, ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டாரு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லைவ்ல சீக்கிரம் வருவாருன்னு சொல்லிட்டு. வரும்போதே பெரிய ஹெட்டேக் கூட தான் வந்திருந்தாரு. ஆனால் வந்து பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி இனி வெளியே போக வேண்டாம்ப்பா, நம்ம வந்து நாளைக்கு ஏதாவது எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு எப்பவும் போல் இந்த கதை அந்த கதைன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு இது நடந்துச்சு, பாப்பா இப்படி பண்ணா அப்படி பண்ணா, அங்கே போனோம் விளையாடுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து எங்களோட ஈவினிங் வந்து யூஸ்வலாக போகுமே. அவர் ஒரு 30% பேசியிருந்தா பேலன்ஸ் 70 நான் தான் பேசியிருப்பேன். அந்த கதை பேசுவேன் நான். ஸோ இப்படி தான் உங்கள் ஃபேமிலியிலும் நீங்கள் பேசுவீங்களா, இல்லை வந்து நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து சேர்ந்து காஃபி குடிக்க மாட்டோம் டெய்லியும். ஏன்னா வந்து அவர் வரும்போதே டின்னர் டைம் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். அது இல்லாமல் அவருக்கு காஃபி தினமும் குடிக்கிறதே பிடிக்காது. பாப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. திடீர்னு சொல்லிட்டு அவரை பார்த்ததும் பயங்கர எமோஷனல் ஆகிட்டா. ஆக்சுவலி வந்துட்டு அவர் இருந்தாருன்னா ஒரு டைம் கூட நான் வந்து பாப்பாவை நான் எடுக்க போக மாட்டேன். அவரே தான் போவார், வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவரே பண்ணிப்பார். ஏன்னா நீ தானே எல்லா டைமும் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பார். அண்ட் எங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும். எப்போவுமே அவர் வேலைக்கு போயிட்டு வந்த கொஞ்சம் டைமுக்கு வந்து நான் அவரை தொடக்கூடாது. ஏன்னா அந்த டைம் வந்து பாப்பாவோடது அப்படின்னு நினச்சிப்பா. அவள் இருக்க டைமில் வந்து நான் தொடக்கூடாது, அங்கே ஹக் பண்ணக்கூடாது, அவர் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்ட தொடங்கியாச்சு. வெளியே போகிறனாலே பாப்பாவோட ஸ்டொமக் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிடணும் எனக்கு. அப்போ தான் வந்து பாப்பாவுமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணும். எங்கள் ஈவினிங் இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது வேண்டாம், இது மாதிரி வேறு விளாக் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.